சும்மா சொல்லக்கூடாது, ஒரு தாறுமாறான கதை. ஹீரோ ஒரு யதார்த்தமான ஒரு சாதாரண ஹீரோ தான், ஆனா கதை அற்புதமா இருக்குது. இந்த த்ரில்லர் படம் பிடிக்கும், சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி படம் எல்லாம் பிடிக்கும்ன்றவங்க டெஃபினட்டா இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லலாம். இந்த படத்தை பேச சொல்லி யாரும் பெருசா கமெண்ட்ல கேட்டாப்ல தெரியல. தெரியாதனமா ஓடிடிகளை நோண்டிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமா கண்ணில் பட்டு சரி பாப்போமேன்னு கொஞ்ச நேரம் பார்த்தேன், மெர்சல் ஆயிட்டேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். படத்தோட பேரு 12A ரயில்வே காலனி, 2025 வந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட நண்பர்கள் எல்லாம் சரக்கடிச்சிட்டு பேய்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பேய் நிஜமா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள டாபிக். அதுல சில பேரு பேய் ஏன் எல்லாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு டவுட் கேக்குறாங்க. அப்போ யூடியூபர் யாரோ ஒருத்தர் பேயை பத்தி கொஞ்சம் சயின்டிபிக்கா எல்லாம் பேசுவாரா, அவரோட வீடியோவை போட்டு விடுறாங்க. அதுல அந்த யூடியூபர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு சயின்ஸ், பேய்கள் எல்லா பேரோட கண்ணுக்கு தெரிவது இல்ல. ஏன்னா பேய்கள் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள்கிட்டயோ இல்ல அதுகளுக்கு வேண்டப்படாதவர்கள்கிட்டயோ யார் மேல அவர்களுக்கு காதலோ கோவமோ குரோதமோ ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பாத்தீங்களா, அப்பேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரோட வேவ்லென்த் செட் ஆகும்போது பேய்கள் கண்ணுக்கு தெரியுங்கிறாப்ல எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சரக்கடிச்சிட்டு எல்லாம் மட்டையாயிட்டாங்க. கனவுல பார்த்தா இவன் ஏதோ ஒரு பனி பிரதேசத்துல நடந்து போய்கிட்டு இருக்கிறாப்லையும், அங்க ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கிறாப்லையும், திடுதுப்புன்னு மேல இருந்து பனி சரிவு ஏற்படுவது போலவும், அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக அவன் ஓடி வரது போலவும், ஆனா அவன் வரதுக்கு முன்னாடியே பனி அந்த குழந்தையை இழுத்துட்டு போறாப்ல ஒரு கனவு காட்டுறாங்க. சப்புன்னு முழிச்சு பார்த்தா ஐயோ கனவா அப்படின்னு நார்மல் மோடுக்கு வரான். ஆன்டி கிட்ட கொஞ்சம் வம்புலுக்குறான். அப்புறம் எய்த்து விட்டு பொண்ணு கிட்ட போன்லயே பேசுறாப்ல, எவ்வளவு அழகா இருக்கிற அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க, பதிலுக்கு அந்த பொண்ணு செருப்ப காட்டும், அமைதியாயிரான். லோக்கல் ரவுடி நம்ம ஹீரோ சும்மா சில்ற ரவுடி தரத்தை பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்க லோக்கல் எலெக்ஷன்ல வேட்பாளரா ஒருத்தவர் நிக்க போறார் போல. நம்ம படத்தோட வில்லனும் வந்தா நினைக்கிறேன், மொட்டையா ஒருத்தர் இருப்பார். நம்ம ஹீரோவுக்கு அவர் தான் பாஸ். கூப்பிட்டு இருக்காருன்னு சொன்னதும் சரின்னு வேகமா கிளம்பி போறான். யாரோ ஒரு சாமியார்ட்ட பேசிட்டு தான் பயபுள்ள அன்னைக்கு மித்தவங்க கிட்டே பேசுவானா. அப்பேற்பட்ட கடவுள் நம்பிக்கை கொண்டவர், சடங்குகள் மீது நம்பிக்கை கொண்டவர். இப்ப நடக்க போற எலெக்ஷன்ல கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கணும், நடக்கிறது இடைத்தேர்தல், நமக்காகவே வந்திருக்கிற தேர்தல், நாம ஜெயிச்சாகணும் அப்படி இப்படின்னு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. கூடவே அவரோட தம்பி ஒருத்தர் இருக்கிறான், பேரும் முல்லான்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்ததும் வாடா அப்படின்னு கூட்டு போயிட்டு, எலெக்ஷன்ல நாம ஜெயிக்கணும், அந்த தொகுதியில வழக்கத்தை விட கொஞ்சம் 2000 அதிகமாவே கொடுக்கணும், அப்புறம் இந்த சின்ன பசங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் ஏதாவது கேம்ஸ் நடத்து, அதுல பரிசு தொகை எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அறிவி, நம்ம பேரை சொல்லி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல. ஏதாவது டவுட்னா முல்லா கிட்ட கேட்டுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன் தம்பியை பத்தி சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. அந்த தம்பிக்காரன் கொஞ்சம் ஒரு மாதிரி கூட இருக்கிற நண்பரை, டேய் நீ என்னதான் சோப்பை ஈப்ப மாத்தினாலும் நாத்தம் இன்னும் போகலடான்னு சொல்லி நக்கல் பண்ண அவன் மூஞ்சி ஒரு மாதிரி வாடுறத நீங்க கவனிக்கலாம். அடுத்து வீட்டுல அம்மா வகையா தோசை சுட்டு போட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. யாரு ஏத்து வீட்டுக்காரி. நம்ம படத்தோட ஹீரோயினி இவ தான் நினைக்கிறேன். கூட நண்பர்களா வந்து நாம கேம் விளையாடலாம், லோக்கலா ஏதோ ஒரு கேம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்க, ஜெயிச்சா நல்ல காசு கிடைக்கும், எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டுகாரி உதவி கேட்க சரி நீ இவளும் பார்ட்டிசிபேட் பண்றதா சொல்லியிருக்கிறா. அப்புறம் எதிர்பார்த்தாப்லயே கேமும் நடக்குது. கேம நடத்துறதே நம்ம பசங்க தான். ரொம்ப ஆர்வமா வந்து மேட்சை பாக்குறாங்க. மேட்ச்ல இவங்க கொஞ்சம் புட்டுக்குச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு சரி பரவாயில்ல கிளம்புவோன்னு கிளம்ப போற சமயம் இந்த பக்கம் கிரிக்கெட் விளையாடும் போது அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக ஸ்டெம்ப்ல இருந்து ஒண்ணு புடுங்கி இதுல நான் அடிக்கிறேன் பாரு என்ன சீனை போடுறான். அடிச்சா பால் அவன் மேல படும் பார்த்தா ஸ்டெம்பு அப்படியே பறந்து போய் அவன் நெத்திலேயே ஒரு அடி, ஐயோன்னு பதறி போறான். கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஒரு இன்ச்சு கீழே பட்டிருந்தா கூட கண்ணு போயிருக்கும், பரவாயில்ல நீ லக்கிமா தப்பிச்சிட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா படும் சொல்லிட்டு இன்னும் 1 ஹவர்ல டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம், வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டாரு டாக்டர். அந்த பையல விடக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு கொடுக்கணும், பிடிச்சி உள்ள உட்கார வைக்கணும்ன்ற ரேஞ்சுக்கு கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பசங்க எல்லாம் டே ஒரு சாரி சொல்லணும்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. இவன் வேற பக்கத்துல பார்த்தா அந்த பொண்ணு அழகா இருக்கிறான்னு இவனுக்கு ஒரு நினைப்பு வேற இருக்குது, சாரி சொல்லணும்னு இவனும் நினைக்கிறான். அந்த பக்கம் பொண்கள் எல்லாம் அவனாவது வந்து சாரி சொல்றாது வாய்ப்பே இல்லைன்னு பேசிட்டு இருக்க, கரெக்டா இவன் கையில பழத்தோட வந்து நிக்கிறான். என்னடான்னு கேட்டா சாரி கேட்கறான். அம்மா சாரி கேட்டு கிளம்புறான். போலீஸ் கிளிஸ்க்கெல்லாம் போக மாட்டான்னு சொல்லிட்டா போல ஹீரோயின். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் அவன். அடுத்து இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்புற சமயம் நர்சம்மா யாருக்கோ போனை போட்டு நீங்க தேடிட்டு இருக்கிறவங்க இங்க தான் இருக்கிறாங்கன்னு அப்டேட் கொடுக்க, சூப்பர்மா வாட்ச் பண்ணிட்டே இருமா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், ஒரு வெள்ளதாடி. இந்த வெள்ளதாடி யாரு என்னங்கிறத டீடைல் கிடைக்கல. அந்த பக்கம் பார்த்தா அண்ணங்காரன் லோக்கல் வேட்பாளர் ஒரு சாமியார்கிட்ட போய் இந்த தடவையாவது நான் ஜெயிக்கணும், பதவி மார்க்கம் எனக்கு உண்டா, பதவி கிடைக்குமா, ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க செஞ்சிடலாம் அப்படின்னு பேச சாமியை ஏதோ சொல்றாரு. அவர் என்ன சொல்றாங்கிறத நமக்கு காட்டல. இந்த பக்கம் அந்த ஏத்து விட்டு பொண்ணை தான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அதை ரசிக்க ஆரம்பிக்கிறான். அவளையே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற ரேஞ்சுக்கெல்லாம் பயபுள்ள கனவு காண்டுகிட்டு இருக்கிறான். ஏசப்பா கிட்ட டீல் போடுறான், ஏன்னா அந்த பொண்ணு கிறிஸ்துவ பொண்ணு. அப்புறம் ஹீரோயினோட வீட்டுக்கு இருக்க ஒருத்தர் நின்று வேடிக்கை பார்த்துறத பார்த்துட்டு யாரு வரனு அப்படி விசாரிக்கிறதுக்கு பக்கத்துல போறான். அவரோட காரு ரொம்ப ஃபேன்சியான நம்பர் இருக்கிறத கவனிக்கலாம். யாருங்க நீங்கன்னு விசாரிக்க, என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஒரு சின்ன சண்டையில வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துட்டாங்க, அவங்க இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்ததா சொல்றாரு. உடனே இவன் வருங்கால மாமனா நினைச்சுக்கிட்டு ரொம்ப மரியாதையா பேசிட்டு இருக்கான். அவங்க வர வரைக்கும் இங்க இருங்க, சண்டே சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, 1 ஹவர்ல வந்துருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க, அதுக்குள்ள நண்பர் போன போட்டு டேய் நம்ம வேட்பாளரோட தம்பி யாரோ கொன்னுட்டாங்கடா அப்படின்னு செய்தியை கேட்டு வேக வேகமா இங்க ஓடி வந்து பாக்குறாரு. எஸ் முல்லா செத்து போயிட்டாரு போல. போலீஸே வந்து மரியாதை பண்ற ரேஞ்சுக்கு பெரிய ஆட்களா இருக்காங்க இவங்க. யாரா கொண்டான்னு கேட்டா பக்கத்துல நண்பரு லோக்கல் பார்ல ஏதோ தகராறாயி அதுல கழுத்து அறுத்து போட்டாங்களா. பண்ணது ஏதோ ஒரு நரசிங்கன்னு எவனோ ஒருத்தவன் தான் பண்ணிருப்பான்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. வர்ற
எலெக்ஷனுக்குள்ள அவனை நான் கொல்லுவேங்கிறாரு வேட்பாளர் வில்ல. அப்புறம் அந்த பொண்ணு எங்கேயோ போறத பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வராங்கன்னு போட்டுருக்குது. அதுக்குள்ள போறாவ. இவ கத்துக்க போறாளா, சொல்லிக் கொடுக்க போறாளா, யாருவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம பசங்களும் உள்ள போறாங்க. பார்த்தா அவ ஒரு செட்டில் காக் பிளேயர் போல தெரியுது. ரொம்ப அருமையா பிளே பண்றா. சிங்கிள் மேட்ச்லயே நல்லா விளையாடுறா. உடனே போட்டிக்கு இன்னொருத்தவனையும் 2 பேருக்கு என்னதுக்கு ஒத்தால விளையாட சொல்றாங்க. அப்பயும் அருமையா விளையாடுறா போல தெரியுது. எல்லாரும் வந்து கை கொடுத்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சிங்கப்பூர்ல ஒரு டோர்னமெண்ட் இருக்குதான், அந்த டோர்னமெண்ட்டுக்கு அனுப்புறதா சொன்னீங்களேன்னு கேட்க, அட போமா 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அனுப்பணுமா, ஒரு இடத்துல ஃபண்ட் வரும் ஸ்பான்சர் வரும்னு பார்த்தோம், ஒன்னும் வரல, அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்ட்டாரு அவரு. இல்ல அடுத்த வருஷம்னா என்னோட ரேங்கிங்ல அது கொஞ்சம் பாதிக்குமே அப்படின்னு இவ கேட்க, ஒன்னும் பண்ண முடியாதுமா, 3 லட்சம் ரூபாமா யாருமா செலவு பண்ணுவா அப்படிங்கிறாரு அவரு. உடனே சோகமா போறா. இதையெல்லாம் நம்ம போய் கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த பக்கம் ஃப்ரெண்டு போனை போட்டு நம்ம ஹீரோ கிட்ட வில்லனோட தம்பி முல்லாவை யாரு கொன்னாங்கன்னு சந்தேகப்பட்டாங்களோ அந்த ஆளை புடிச்சிட்டாங்கன்னு அப்டேட் கொடுக்குறான். பார்த்தா நிஜமாவே அந்த ஆளை பிடிச்சு அவனோட கழுத்தை அறுத்து வில்லன் கொலை பண்றான். இந்த பக்கம் வில்லனை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவா எதுக்கும் தெரியல சாமியார் ஏதோ வித்தியாசமா சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். ரத்தக்கரையோட அந்த கத்தியோட வந்து இவனும் பூஜையில கலந்துக்கிறான். சாமியார் கண்ண திறக்க சுத்தி நெருப்பெரியுது. வேலை நல்லபடியா முடிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்கிறார். அடுத்து செய்ய வேண்டியதை தடுமாற்றம் இல்லாம நல்லபடியா செஞ்சு முடிக்கணுங்கிறாரு சாமியார். சரின்ட்டு இவனும் கிளம்புறான். ஆனா பொடி வச்சே பேசுறாங்க, ஒன்னும் பிடிபடல. அடுத்து நம்ம வில்லனுக்கு ஒரு தகப்ப இருக்கிறார். அவர் இறந்து போறதுக்குள்ள தான் பதவி ஏறணும், அதை அப்பா பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. உடம்ப பாத்துக்க டாடி, நான் ஜெயிக்கிறத நீ பாக்குற வரைக்கும் உசுரோட இருக்கணும் டாடின்னு போறாப்ல. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ஆபீஸ்ல இருந்து அழுதுகிட்டே வரா. என்ன அழுதுகிட்டே போறாளே அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்க, இந்த மாதிரி பெண்கள் சில பேர் வருவதும் அழுதுட்டு போறதும் அழுதுகிட்டே போறதும் சகஜங்கிறப்பல அவர் பேசுறாரு. இவ அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே போறா. என்னடா இருக்குன்னா ஏதாவது பினான்சியல் சப்போர்ட் தேவைன்னா சொல்லுமா அப்படின்னு யாரோ ஒரு பெரிய மெசேஜ் சொன்னதை நம்பி அந்த மனுஷங்கிட்ட வந்து நின்னா அவரு, உன்ன மாதிரி ஃபிட்டா இருக்கிற பொண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், 3 லட்சம் இல்ல 5 லட்சம் தரேன், ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி போங்கிறாப்ல. இவ அங்க இருந்து விலகி கிளம்பி போயிட்டா. மேட்ரை கேள்விப்பட்ட நம்ம பைய நல்லா அடிச்சு நொறுக்கி தள்ளி இருக்கான் போல. ஆபீஸே அந்தல பந்தலா இருக்குது. படக்கூடாத இடத்துல வேற அடிபட்டுருச்சு போல. ராத்திரி இவ வீட்டுக்கு வெளியில ஒரு கார் நிக்குது. அந்த காரோட கண்ணாடிய கல்லால ஓங்கி ஒரு அடி. என்ன இவ இப்படி பிஹேவ் பண்றா, இவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறான். இவ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வருது இவனுக்கு. அது சம்பந்தமாவே யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்து எட்டி பார்த்தா ஹீரோயினோட அப்பாவா அப்பான்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு. உண்மையா பொய்யான்லாம் தெரியல. அவர் பேசுறதும் இந்த அம்மா கையெடுத்து கும்பிடுறதும், ஒருவேளை அந்த 3 லட்சம் ரூபாய் பிரச்சனை இருக்குதுல்ல, அந்த பண பிரச்சனை தான் அவங்களுக்கு இருக்குது போல. நாம பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறார். ஆனா அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறது இவனுக்கு கேட்கல, பார்க்க மட்டும் தான் முடியும். நண்பர்களுக்கு போன் பண்ணி கடை வேணும்னு காசு கேட்கிறான். உடனே நண்பர் வேற யாருக்கோ போனை போட்டு கேட்கிறாரு. அந்த பக்கம் ஏதோ ஒரு வேலையை முடிச்சா பணம் கொடுக்குறோன்னு சொல்லிருக்காங்க போல. என்ன வேலைன்னு கூட கேட்காம அந்த வேலையை பண்றதுக்கு ஒத்துக்கிட்டே நம்ம ஹீரோ. என்ன வேலைன்னு பார்த்தா ஏதோ பாக்கெட் மாதிரி கைமாறுது. ஓ ரிசிப்ட் ஏதோ கைமாறுது. அந்த ரிசிப்ட கொண்டு போய் கொடுக்க அவங்க வேற ஏதோ கொடுக்குறாங்க. ஆயுதங்களோ ட்ரக்ஸோ இல்ல இல்லீகல் டாக்குமெண்ட்ஸோ டார்க் நெட்டின் மூலமாக அனுப்பப்படுமா. இப்படி கிடைக்கிற இந்த டாக்குமெண்ட்டையோ இதை ஏதோ ஒரு பொருளையோ கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரிஸ்கான வேலையா. அந்த வேலைக்கு நிறைய பணம் கொடுப்பாங்களாம். அந்த வேலையை தான் இப்ப இவங்க பாக்குறாங்க. அங்க இருந்து விஜயவாடா வந்துட்டாங்க. வராங்கல்ல இருந்து இப்போ விஜயவாடா வந்துட்டாங்க. டாக்குமெண்ட் கொடுக்க பதிலுக்கு பணம் கிடைக்குது. ஆனா எண்ணி பார்த்தா 1.5 லட்சம் தான் இருக்குதா. இன்னும் 1.5 லட்சம் வேணுமே, வேற ஏதாவது டெலிவரி பண்ணட்டுமான்னு கேட்க, டேய் இது என்ன ஸ்விக்கி சொமேட்டோ நினைச்சியா, ஆர்டர் பண்ணது 5 நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு, எல்லாம் அமையும் போது தான் கொடுப்பாங்க கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாரு. சும்மா கால் பண்றான்னு சொன்னதும் சார் என்ன மறுபடியும் கால் பண்றாரு நண்பர். இதோ வந்துருங்கிறாரு ஃப்ரெண்டு. யார்கிட்ட பேசியிருக்கான்னா நம்ம வில்லைங்கிட்ட தான், நம்ம வேட்பாளர்கிட்ட தான் பேசியிருக்கான் போல. செம்ம திட்டிட்டாராம். எலெக்ஷன் டைம் ஒழுங்கா எலெக்ஷன் வேலையை பாருங்க, அப்புறம் மித்த வேலையை பார்க்கலாம்னு சத்தம் போட்டாராம். அதனால கிளம்புவோம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மறுபடியும் அவங்க சொந்த ஊரான வராங்களுக்கே வந்து சேர்றாங்க. இப்படி டெலிவரி பண்ற கேப்ல 2 நாள் ஆயிப்போச்சு. ஏத்து வீட்டுல ஹீரோயினோட ஃபேமிலியோ யாரையும் காணோம். பணத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க போலன்னு நம்ம பயம் நினைக்கிறான். மீதி 1.5 லட்சத்துக்கு வேற வழி இல்ல. நம்ம அண்ணன்கிட்டயே கேட்கலாம்னு வேட்பாளர்கிட்டயே கேட்கறதுக்காக நம்ம பய போறாங்க. அவர் அந்நேரமா பார்த்து ஏதோ ஒரு பார்சல் எடுத்துட்டு நான் சொல்ற வரைக்கும் இதை பத்திரமா வைன்னு கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டா அதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லங்கிறாரு. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வச்சிருக்கணுமா, போன் பண்ணதும் கொண்டு வாங்குறாப்ல. அண்ணா பணம் ஒரு 1.5 லட்சம் தேவைப்படுதுன்னு கேட்க, இதை எடுத்துட்டு போ அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டாப்ல. போறவனை நிப்பாட்டி தப்பி தவறி கூட அந்த பார்சலை ஓபன் பண்ணிடாத அப்படின்னு எச்சரிச்சு அனுப்புறாரு. இவன் அதை எடுத்துட்டு போறான். போற வழியில ஃப்ரெண்டு காலம் பண்ணி, டேய் என்னன்னு தெரியல, நம்ம அண்ணன் சம்பந்தப்பட்ட நம்மள மாதிரி எல்லாரோட வீட்லயும் ஏதோ ரைடு நடக்குது, நீ பார்த்து பத்திரம், உன் வீட்டு கூட அடுத்து போலீஸ் வரலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இவங்க கிட்ட பார்சல் இருக்குது, இதை ஒளிச்சு வைக்கணும். என்னடா பண்றேன்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் வீட்டுல தான் ஹீரோயின் இல்லையே, 2-3 நாளா வீடு பூட்டியே கிடக்குதான், எங்க போனாங்கன்னு தெரியல. சோ அவங்க வீட்டுக்குள்ள இதை ஒளிய வச்சுக்கலாமேன்னு யோசிச்சுட்டு அவங்க காம்பவுண்டுக்குள்ள எகிரி குதிக்கிறான். பைப்பை பிடிச்சு மேலே ஏறி கண்ணாடி உடைச்சு கதவை திறந்து உள்ள வந்துட்டான். உள்ள யாரும் இல்லைன்னு தைரியமா லைட்டை போட்டு தடவை மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், வரவேற்பு இல்லையன்னு அவனே ஃப்ரிட்ஜை திறந்து பழங்களை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு உள்ள இருந்து வர, என்னடி உள்ள இருந்து வர, உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவன் கேட்க, நீ என்னடா திருட்டு தொழில் இறங்கிட்டியான்னு இவ கேட்க, மேலே ஏதோ சத்தம் கேட்டதோ, ஒரு நிமிஷம் வாயன்னு தான் பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. சத்தம் போடாம பேசுறாங்க. என்ன இங்க இருந்து வெளியில கூட்டு போ அப்படின்னு கேட்கறாங்க. என் உள்ள வந்ததையோ இதை பத்தி எல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்கல. என்ன வெளியில கூட்டு போ வெளியில கூட்டு போனே புலம்பிட்டு இருக்கா. அதுக்குள்ள அம்மா வராப்புல சத்தம் கேட்கும். உடனே
வான்னு சொல்லி கீழே கட்டிலுக்கடியில ஒளிய வச்சுக்கிட்டு இவங்க படுத்துக்கிறாங்க. அம்மாவும் தண்ணி குடிச்சிட்டு பெட்ரூம்குள்ள வந்து பொண்ணு தூங்கிட்டாலான்னு பார்த்துட்டு அப்புறம் திரும்ப போறாங்க. இதுக்கு மத்தியில ஃப்ரெண்டு வேற ஃபோன் பண்ணிருப்பான் போல. டேய் நான் வீட்டுல இல்ல, யாழ் வீட்டுல இருக்கேன், வா, பின்னாடி பைப் இருக்கும், பைப்பை பிடிச்சி மேலே ஏறி வா அப்படின்னு சொல்ல அவனு வருவாங்க. டேய் யாழ படுறா, ஹாய் சொல்றா அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஹாய் சொல்லுவா. இவன் அதெல்லாம் இருக்கட்டும், நான் கொஞ்சம் அர்ஜென்ட் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு அவன் கிளம்பிடுவான். அவன் போன பிறகு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. வெளியில கூட்டு போ, வெளியில போட்டு போன்னு இவளும் புலம்பிட்டே இருக்கிறா. அதுக்குள்ள மேல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது, ஏதோ கீழே விழுகிற சவுண்டு ஏதோ ஒன்று கேக்குதுங்க. பூனகன உருட்டுதோ என்னவோ. மேல போக வேண்டான்னு எவ்வளவு சொல்லி கேட்காம இவன் மேல போறான். மேல போய் லைட்டு போட்டு பார்த்தா ஆச்சரியம், இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா செத்து போய் கிடக்குறாங்க. அந்த பக்கம் ஹீரோயின் மூஞ்சில அடி வாங்கி ஏதோ செத்து போய் கிடக்குறா. மேல பார்த்தா செத்து போய் கிடக்குற டெட் பாடி, கீழே பார்த்தா அவ வாட்டுக்கு ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா, நின்னுகிட்டு இருக்கா. அவ்வளவுதான், ஆடி போய் அப்படியே மயக்கத்துல கறக்கி போய் விழுந்துட்டான். அப்படியே கட் பண்ணி எங்கேயோ ஒரு சிபிஐ ஆபீசரை காட்டுறாங்க. அவரு இதுவரை 50 கேஸ சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டாரா. சோ சர்ப்ரைஸா எல்லாரும் பார்ட்டி பண்ணி அவரை சர்ப்ரைஸ் பண்றாங்க, gift கொடுக்குறாங்க, பொக்கே கொடுக்குறாங்க. எல்லாம் ஓகேன்னு உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்கா. உங்கள மாதிரி பெரிய ஆட்களோட சால்வ் பண்ண அந்த கேஸ் தான் நாங்க பாடமாவே படிக்கிறோம், உங்க எல்லா கேஸையும் நான் பார்த்திருக்கேன், உங்களோட தீவிர ஃபேன் எல்லாம் அப்படி பேச அப்படியாமா சந்தோஷமா அப்படின்றாரு அவரு. அதெல்லாம் ஓகே சார், ஆனா அந்த வாராங்கல் ரெட்டை கொலை கேஸை மட்டும் நீங்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஒரு கேஸை சால்வ் பண்றதுக்கு அந்த கேஸ்ல அந்த கொலைக்கான காரணம் என்ன, மோட்டிவ் என்னங்கிறது தான் ஹீரோ மாதிரி அவ்வளவு முக்கியமா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விசித்திரமான ஒரு மோட்டிவ் கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு அவர். அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஒரு வருடத்திற்கு முன்பு அப்படின்னு பிளாஷ்பேக்கு போறோம். நாம சொல்ல போனா இப்ப நம்ம பாக்குற எல்லாமே பிளாஷ்பேக் தான் நினைக்கிறேன். நம்ம ஹீரோ முழிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். போலீஸ் வேற வெளியில நிக்கிறாங்க, நண்பர்கள் வேற குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு அந்த வீட்டுக்கு போனா, இப்ப பாரு அங்க 2 பேர் செத்து போய் கிடக்குறாங்க, இவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு போலீஸ் சந்தேகப்படாதா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, டேய் அவன் உள்ள போறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் கொலை செய்யப்பட்டு இருக்காங்கடா, இறந்து போய் கிடக்குறாங்கடா அப்படின்னு நண்பர்கள் பேசிட்டு இருக்கிறத வச்சுதான் இவன் முழிச்ச பிறகு எதுக்கு அந்த பொண்ணு நிக்கிறா. இவங்க பேசிக்கிறத வச்ச பிறகுதான் தான் முன்னாடி நிக்கிறது ஒரு ஆவிங்கிறதையே அவன் உணர்றான். அடுத்த நொடி அப்படியே ஆவி தானா மறைஞ்சு போகுது. அந்த கேஸை இந்த ஆபீசர் தான் விசாரிக்கிறதுக்கு போற. நண்பர்கள் என்னன்னு எடுத்து சொல்ல பார்த்தா அதுக்குள்ள அவர் விறுவிறுன்னு உள்ள வந்துட்டார். எதுக்குடா அந்த வீட்டுக்கு போன, எதுக்குடா அவங்களை கொலை பண்ண, நீ கொலை பண்ணலனா கொலை பண்ணதவங்களை பாத்தியா, இப்படி பல கேள்விகள். அதுக்குள்ள டாக்டர் இவனுக்கு தலையில அடிபட்டு இருக்குது, மயங்கி விழுந்தப்போ தலையில அடிபட்டு இருக்கும் போல, அதனால அவனுக்கு ஒரு ஷாக்கிங் மோட்ல இருக்கிறான், இந்த டைம்ல நீங்க விசாரிக்கிற எதுவுமே சரிப்பட்டு வராதுன்னு டாப்ல. சரி அப்புறம் விசாரிக்கலாமே கிளம்பும் போது நம்ம நண்பர்கள் தான் கொலை நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி, அந்த டைம்ல அவங்க இல்லவே இல்ல, ஒரு டெலிவரி சம்பந்தமா நாங்க வெளியில போயிருந்தோம், போற வழியில நிறைய டோல்கேட் இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணாலே கொலை நடந்தப்போ அவங்க இல்லங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்னு சொன்னதும் இதை என்ன ஏதுன்னு விசாரிப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு உயரதிகாரி. பத்தாவது சொல்லிருப்பாங்க போல, அந்த பொண்ணை உசுறு குசுரா லவ் பண்ணவன் ஏன் அந்த பொண்ணை போய் கொல்ல போறான் அப்படின்னு நண்பர்கள் எல்லாம் பேசிருப்பாங்க போல. நண்பர்கள் தான் கூட இருந்து அவனை பாத்துக்கிறாங்க. இவங்க சொன்ன ஆதாரம் எல்லாம் நிஜம்தான் போல, அதனால பெயில் கிடைச்சிருக்குது, ஜெயில அடைக்க மாட்டோம், கொலகாரனா இல்லைனா கூட சாட்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால அவன் இந்த ஊரை விட்டு வெளியில போக கூடாது, வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டார். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அந்த வீட்டையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம பையன் அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்தானே, நம்மால கூட ஹாய் சொன்னாலே மறந்துட்டியான்னு இவங்க கேட்க, உண்மையிலே அன்னைக்கு நீ தனியா தான் பேசிட்டு இருந்த, அங்க யாருமே இல்ல, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நான் பதட்டமா இருந்தேன், தனியா பேசிட்டு இருக்கிற உன் கூட பேசுறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு, கால் வந்ததும் அப்படியே கிளம்பிட்டதா சொல்றா. என் கண்ணுக்கு தெரிஞ்சவ ஏன்டா உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு இவனுக்கு குழப்பம். மேபி இறந்து போன அந்த ஹீரோயின் ஆராதனா உங்ககிட்ட ஏதோ சொல்ல வராலோ என்னவோ அப்படின்னு பேசுறாங்க. அதுக்குள்ள ஒருத்தன் ஓடியாரான், அவங்களை அடக்கம் பண்றதுக்கான சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு மேட்டரை வந்து சொல்றான். நண்பர்கள் முன்னிலையில அம்மா பொண்ணோட சடலம் அடக்கம் செய்யப்படுகிறது. நம்ம ஹீரோவும் நண்பர்களும் ஓடி வந்து அதை கவனிக்கிறாங்க, பாக்குறாங்க, மலரஞ்சலி செலுத்துறாங்க. நம்ம ஹீரோயினோட நண்பர்கள் தான் நம்ம ஹீரோவை நிப்பாட்டி கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு நம்ம வயல அவனுக்கே தெரியாம லவ் பண்ணி வந்திருக்கா. அவன் தூங்குனதை தூரமா நின்னு திட்டுத்தனமா பார்த்து ரசிக்கிறது, அவன் முன்னாடி முறைக்கிறாப்ல, பின்னாடி இவ லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவன் வேணா ரவுடி பையன்னு நண்பர்கள் எல்லாம் சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனாலும் அவ கேட்கல. ஹாஸ்பிட்டல்ல கூட அவன் பார்த்துட்டு போன பிறகு கூட லவ் பண்ற மேட்டர் சொல்லிட வேண்டியதானே, அவ லவ் பண்றான்னு அப்பட்டமா தெரியுதே, எதுக்கு டிலே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அங்க கட் பண்ணி இன்னும் 7 மாசத்துக்கு அப்படியே மறுபடியும் பின்னோக்கி பிளாஷ்பேக்கு போறோம். ஆட்டோல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு, நடுவுல டிரைவர், இவங்க 2 பேரும் ஜரகடிச்சிருக்காங்க நல்லா தெரியுது. பின்னாடி நம்ம ஹீரோயின் தான் உட்கார்ந்து இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பேசிட்டு போறானா, மதியம் ஒரு தைரியமான ஒரு பொண்ணை பார்த்தேன், என்ன தைரியம் நினைக்கிறேன்னு ஏதோ பேசிட்டு இருக்கான். மாஸ்க போட்டுட்டு பொண்ணுங்க நின்னுட்டு இருப்பா போல. 2 பசங்க போய் உரண்டு இழுத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட ஹெல்மெட் சாவியை பிடிங்கி, அவங்களோட வண்டி சாவியை பிடிங்கி பக்கத்துல இருந்த பில்டிங் காம்பவுண்டுக்குள்ள வீசி எறிஞ்சிருவா. ஊட்டிட்டு போங்கடா அப்படின்னு மிரட்டி இருப்பா போல. அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பேசிட்டு இருப்பான். பார்க்க எப்படா இருப்பா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் பார்க்கல, கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சது, அந்த தைரியம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த தைரியம் தான் பொண்ணுங்களுக்கு அழகே அப்படின்னுவான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத பின்னாடி அந்த பொண்ணு கவனிச்சிட்டு இருக்கா. அழக தாண்டி பொண்ணுங்களுக்கு இந்த தைரியம் முக்கியம் அப்படி எப்படி இவன் பேசினதே அவளுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியப்படல, பாக்குற எல்லா பொண்ணை பத்தியும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான், 10ஓட 11 என்ன பாக்குறானா இல்ல என்ன சின்சியரா பாக்குறானு எனக்கு தெரியலங்கிறா. சின்சியரா இருக்கும்போது பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கா போல. இதெல்லாம் கேள்விப்பட்டு இன்னும் பயபுள்ள உடஞ்சு போறான், நொறுங்கி போறான். சுடுகாட்டிலேயே கதறி கதறி அழுகிறான். நண்பர்களுக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். இவ்வளவு நாளா ஏதோ ஒன் சைடு லவ் நினைச்சுக்கிட்டு நாங்க ஃப்ரீயா விட்டோம், பக்கத்து வீட்டு பொண்ணு தான் நினைச்சோம், இப்போ அவ உன்னை காதலிச்ச ஒருத்தி
அப்படின்னு தோணும் போது ஏதோ நமக்குள்ள நம்ம உறவுகள்ல ஒருத்தி இறந்து போனாப்புல ஃபீல் ஆகுது. அந்த பொண்ணோட சாவு கேள்விக்குறியாவே முடிஞ்சிடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு போக இவனுக்கு அது இன்னும் உத்வேகமாக இருக்கிறது. ஆனாலும் துக்கத்தை மறைக்க தொண்டை நிறைய சரக்கை இறக்கிட்டு துக்கத்தை சரக்கால மூடி மறைக்க பாக்குறான். சரக்கடிச்சுட்டே குத்தாட்டம் போட்டு ராத்திரி முடிஞ்சிருச்சு. காலையில விடிஞ்சிருச்சு. ஒரு ஃபேன்சி கார்ல ஒருத்தர் வந்தார்ல, ஆராதனோட அப்பா. அவர் மூலமா ஏதாவது லீடு கிடைக்குமான்னு நண்பர்கள்கிட்ட விசாரிக்கிறான். யாரா அப்பா அப்படின்னு விசாரிக்கிறாங்க நண்பர்கள். நீங்க பார்த்ததில்ல அப்படின்னு கேட்க நண்பர்கள் யாருமே பார்த்தது இல்லைங்கிறாங்க. ஆனா நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற அவன். நண்பர்கள் யாருமே பார்க்கல, ஏதாவது கனவு கண்டியான்னு கேட்கறாங்க. தான் பார்த்தது நிஜங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக இவன் அந்த அதிகாரியை பாக்குறதுக்காக போறான். ஆபீசரை பார்த்து பேசுறான். வாடா சொல்றா அப்படின்னு விசாரிக்கிறாரு அவரும். இந்த கேஸ்ல முக்கியமான சஸ்பெக்டே நீதான், நீயே கேஸ பத்தி சொல்ல வந்திருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு அவரு. உங்களை பொறுத்தளவுல நான் முக்கியமான சஸ்பெக்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தளவுல இந்த கேஸ்ல அதிகமா பாதிக்கப்பட்டவன் நான் தான். அந்த பொண்ணை உசுறு குசுரா நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவ செத்த பிறகுதான் அவளும் என்ன லவ் பண்ணாங்கிற மேட்டர் தெரிய வந்திருக்கு அப்படின்னு எடுத்து சொல்ல அவரு, உன் பிரச்சனை எல்லாம் புரியுது தம்பி, உன் வழி எல்லாம் புரியுது தம்பி, ஆனா கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே அப்படிங்கிறாப்ல. இருந்தாலும் ஒரு கேள்வி, அன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள எதுக்கு எகிரி குதிச்சு போன அப்படின்னு கேட்டா அவளை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் திருட்டு பையன் மாதிரி எகிரி குதிச்சு உள்ள போனதா சொல்றான். ஆனா போய், ஏன்னா ஒரு பார்சலை மறைக்கிறதுக்கு தான் அவன் போனான் இல்லையா, வில்லன் கொடுத்த பார்சலை மறைக்கிறதுக்கு. கீழே நானு ஹீரோயின் கூட பேசிட்டு இருந்தேன், மேல ஏதோ சத்தம் கேட்டுச்சு, பூனை ஒரு டிராப்ல சத்தம் கேக்குதுன்னு மேல போனேன். மேல போய் பார்த்தா 2 பாடி செத்து போய் கிடந்தது அப்படின்னு சொல்றான். என்னடா விளாடுறியா, அவ செத்து போன பிறகும் உன் முன்னாடி தெரிஞ்சாளா, பேசினாளா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிங்கிறான் அவன். ஆனா போலீஸா இதெல்லாம் அவர் எப்படி நம்புவாரு, எதுவும் நம்புறாப்ல இல்லங்கிறாரு அவரு. போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு அனுப்புறாரு. ஏற்கனவே இந்த கேஸ் ஏகப்பட்ட குழப்பம், சிசிடிவி கேமரா எதுவும் கிடையாது, வீட்லயும் வேற ஆதாரம் எதுவும் இல்ல, அவங்க 2 பேர் வேற சொந்த பந்தம் நட்பு கிட்புன்னு எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க. இன்னும் நீ வந்து குழப்பாரான்னு சொல்லும் போது, இல்ல அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் பாத்துருக்கிறேன் அப்படிங்கிறான். வண்டி நம்பர் கூட எனக்கு தெரியும்னு அப்பாவோட ஃபேன்சி வண்டி நம்பரை சொல்ல அதை வச்சு ஆர்சி புக் எடுத்துறாங்க. நம்ம ஹீரோ பார்த்த அந்த ஆளோட பேர் கூட இதுல டீடைலா இருக்குது, அட்ரஸ் இருக்குது. அவங்க அப்பா பேரு ஷிண்டே. பார்த்தா ஷிண்டே ஹாஸ்பிட்டல்னு மும்பைல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே அவரோட பேர்ல நடக்குது. விசாரிக்கிறதுக்காக இவங்க அங்கேயும் போறாங்க. பார்த்தா டாக்டர் வந்து உட்கார்றாரு, ஷிண்டே வந்து உட்கார்றாரு. தான் யாருங்கிறத அறிமுகப்படுத்திக்கிறாரு உயரதிகாரி. உங்க பொண்டாட்டி புள்ள செத்து போயிருக்காங்க, உங்க அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு, செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்த முடியலன்னு பேசுறாரு. இப்போ இந்த கேஸ்ல நீங்களும் ஒன் ஆஃப் த சஸ்பெக்ட், சோ கோஆபரேட் பண்ணுங்க, விசாரணை போய்கிட்டு இருக்குங்கறாப்ல. உடனே டாக்டர் தன்னோட அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு, சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க என்னோட பொண்டாட்டி புள்ள கிடையாது, இந்த படத்தோட ஹீரோயின் ஆராதனா என்னோட பொண்டாட்டி, கூட இருந்த வயசானவங்க என்னோட மாமியார்னு சொல்லி ஒரு பெரிய குண்டத்துக்கு போறாரு டாக்டர். இது என்னடா புது குழப்பமா இருக்குன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஆராதனா உங்க பொண்டாட்டியா, என்னங்க சொல்றீங்கன்னு ஆச்சரியப்பட்டு போறாரு ஆபீசரே. இப்ப இவர் தரப்பு பிளாஷ்பேக்க சொல்றாரு. நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு மூளையில ஏதோ கட்டி இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குது போல. ஆபரேஷனுக்கு பணம் இல்ல, இருந்தாலும் பணமே வாங்காம இவர் இந்த ஆபரேஷனை நல்லபடியா பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி சில பேருக்கு, சில பேஷண்ட்டுக்கு உதவி செய்யறது வழக்கம் தானா. ஆபரேஷனுக்கு பிறகும் அடிக்கடி அவங்க வந்து போவாங்க, செக்அப் அது இதுன்னு. அப்படி வரும்போதுதான் இந்த டாக்டருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்ட சின்ன பையன் ஒருத்தவன் பையனா இருக்கிறான். அவனை பாத்துக்க முடியாம டாக்டரோட பொண்டாட்டி விவாகரத்து வாங்கிட்டு ஓடிட்டாங்க. பிள்ளைய வச்சுட்டு தனியா அவர் கஷ்டப்பட்டு இருக்கிற மேட்டர்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதனால இன்னும் அதிகமா கேர் போட்டு அடிக்கடி சமைச்செல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களாம். கடைசியா எல்லா செக்கப்பும் முடிஞ்சிருச்சு, உங்க அம்மா பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், இனிமே செக்கப்புக்கு வர தேவையில்லை, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு டாக்டர் அனுப்புறாரு. உங்களால தான் என்னோட அம்மா இப்ப உயிரோட இருக்காங்க, இதுக்கு எந்த வகையில நன்றி சொல்லனே தெரியல, தேங்க்யூ சோ மச் அப்படின்றா அவ. சரி நாங்க கிளம்புறோம்னு கிளம்பும்போது கொஞ்சம் உட்காருங்களேங்கிறாரு டாக்டர். என் பையனுக்கு இப்போ 6 வயசு, என் பையனோட 2 கிட்னியுமே ஆல்ரெடி டேமேஜ்டு, அம்மா விட்டுட்டு போயிட்டா, என் முண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, ஒவ்வொரு வாரமும் அவனுக்கு டயாலிசிஸ் பண்ணணும், அப்பதான் அடுத்த வாரம் அவனால உயிரோட இருக்க முடியும். இப்படியே எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான்னு தெரியல, ஆனா அவனுக்கு தன் அம்மாவோட அன்பு இருந்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி நான் கேட்கிறேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத, என் பிள்ளைக்கு நீ அம்மாவா இருக்க முடியுமா, எனக்காக இல்ல என் பையனுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என் புள்ள உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக. அவன் உன் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறத நான் பல தடவை பார்த்திருக்கிறேன், அதனாலதான் ஏதோ கேட்கலாமே தோணுச்சு அப்படின்னு கேட்டுவிட்டதா சொல்றார். இதுக்கு கைமாறா நீ பேட்மிண்டன் பிளேயர்னு எனக்கு தெரியும், பேட்மிண்டன்ல நீ அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் நான் பண்றேன், நீயும் ஜெயிப்ப என் பிள்ளையும் ஜெயிப்பா அப்படின்னு பேசுறாரு. இன்கேஸ் தப்பா கேட்டதா நீ ஃபீல் பண்ணனா என்ன மன்னிச்சுக்கோ சாரின்றாரு. ஆனா நல்லா யோசிச்சு தீர்க்கமான ஒரு முடிவா சொல்லுன்னு கேட்டிருக்காரு. அதன் பிறகு ஆராதனா தன் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணாங்களா இல்ல அம்மா பொண்ணை கன்வின்ஸ் பண்ணாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு நம்ம ஆபீசர் விசாரிக்க, கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஜெனரல் செக்கப்புக்காக அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறா ஆராதனா. அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல இவரோட புள்ளையோட பிளட் குரூப்பும் இந்த பொண்ணோட பிளட் குரூப்பும் 100% ஒத்து போகுதா, பிளட் குரூப் மேட்ச் ஆயிருக்குது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ரொம்ப சந்தோஷமா இருந்தார் இவர். ஆனா ஒரு 2 கிட்னில ஒரு கிட்னி என் பிள்ளைக்காக கொடுக்க முடியுமான்னு கேட்கறது எவ்வளவு கில்ட்டா இருக்கும், அதையெல்லாம் தாண்டி ஒரு தடவை கேட்டாப்ல. அப்படி கேட்டதோட சரி, அடுத்த நாளே அம்மாவும் பொண்ணையும் காணாம. ஒரு 7 மாதங்களுக்கு பிறகு வராங்கல்ல வச்சுதான் அவங்க இருக்கிறாங்கிற மேட்டர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு டாக்டர். பார்த்தா இவங்க வீட்டு அட்ரஸே கண்டுபிடிச்சு உள்ள வந்து பேசுனது கூட அந்த கிட்னி மேட்டரை பத்தி தான். எங்களை நிம்மதியா விடுங்க போங்கிறா இவ. பாருமா, நீ கிட்னி கொடுக்க வேணாம் நினைச்சா அது உன் விருப்பம், நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆனாலும்
என் பிள்ளைக்கு அம்மாவா இருந்து பண்ண வேண்டிய விஷயங்களை இருந்து பண்ணு. வெளியில என் கார் நிக்குது, நீ எப்ப நினைச்சாலும் தாராளமா கார்ல ஏறி உட்காரு, உங்களை மும்பைக்கு ஜம்முன்னு கொண்டு வந்து விட்டுருவாரு என் டிரைவர்னு சொல்லியிருக்காரு அவரு. அப்பதான் இவ கோவப்பட்டு வெளியில வருவா. இருந்த கல் எடுத்து கண்ணாடியை நங்குன்னு உடைப்பா. அதே சமயம் நம்ம பையன் வந்து உனக்கு 3 லட்ச ரூபா பணம் வேணும்னு தெரியும், என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருப்பான். கல்ல உடைச்சதுக்கு உண்மையான காரணம் இதுதான். அவங்க இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க. இந்த மேட்டர் அதுக்கப்புறம் பெருசு பண்ண வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற ஏகப்பட்ட கால், ஆபரேஷன் அது இது நிறைய இருந்தது. சோ அதை கவனிக்கலாம்னு நான் அங்க திரும்ப வந்துட்டேன். வர சண்டே மறுபடியும் பார்க்கலாம்னு நினைச்சு அங்க வரலான்னு இருந்தேன். பட் அதுக்குள்ள நீங்க சொல்ற இந்த நியூஸை கேட்டு எனக்கு ஷாக்கிங்கா இருக்குங்கிறாரு. உங்க பையனோட கிட்னி தேவைக்காக உங்க பொண்டாட்டியை நீங்க கொன்னுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு நம்ம ஆபீசர். அங்க அவங்க 2 பேரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுமே இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு, சார் அவ்வளவு யோசிக்க வேண்டாம், கிட்னிக்காக நான் தான் கொலை பண்ணிருக்கிறேன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 2 கிட்னி மிஸ்ஸிங்னு வந்திருக்கும்ல, பாருங்க கிட்னி 2ம் அந்த பாடியில இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்க என் மேல பழி போடுறது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறாப்ல. அது மட்டும் இல்ல, நீங்க கொலை நடந்ததா சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் நேரத்துல நான் இங்க சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், இங்க இருக்கிற சிசிடிவி கேமரால கூட நீங்க செக் பண்ணிக்க முடியும்ன்றாப்ல. சோ டாக்டரும் கொலை பண்ணலன்னு இப்ப தெரிய வருது. விசாரிச்சுட்டு வந்த ஒரு அதிகாரி டாக்டர் சொன்னதெல்லாம் சரிதான், நாங்க விசாரிச்சுட்டோம்னு எடுத்து சொல்றாரு. ஆபீசருக்கு இன்னும் குழப்பமா இருக்குது. குழப்பத்திலே டீ அடிச்சிட்டு இருக்கிறாப்ல. சாப்பிடுப்பா சாப்பிடு. இந்த பக்கம் நம்ம பையன் ஒரு மாதிரியாவே இருக்கிறான். என்னடா மும்பை போயிட்டு வந்ததுல ஒரு மாதிரியாவே இருக்கிற அப்படின்னு நண்பர் விசாரிச்சா, நான் காதலிச்ச அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பெரிய குண்டு தூக்கி போறான். நண்பர்கள் எல்லாம் அதிர்ந்து போறாங்க. அன்னைக்கு ஒரு பெரியவனை நான் பார்த்தேன்னு சொன்னல, ஒரு டாக்டர், அவரு என் காதலியுடைய அப்பான்னு நினைச்சா என் காதலியுடைய புருஷன்னு தெரிய வந்ததா சொல்ல நண்பர்களுக்கு ஒன்னும் பிடிபடல. அடுத்தவன் பொண்டாட்டியாடா பண்ணி லவ் பண்ண, என்னடா காதல் ஸ்டோரி இது, நல்லாவே இல்ல அச்சை அப்படிங்கிறான் ஃப்ரெண்டுக்கார ஒருத்தன் நல்ல போதையில என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஏதாவது எசக பிசகா பேசிடுவானேன்னு ரூமுக்குள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க. இருந்தாலும் கத்திக்கிட்டே இருக்க ஹீரோவே உள்ள வராரு. என்னடா உன் பிரச்சனைன்னு கேட்க உள்ள போன 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு நண்பரு 1 லட்ச ரூபாவை ஏதோ சூதாடி இழந்துட்டானா. 1 லட்ச ரூபா அவ்வளவு பெரிய பணத்துக்கு எங்கடா போனீங்க, எங்கிருந்து அந்த பணம் கிடைச்சுன்னு கேட்டா நம்ம ஹீரோ கேக்குறான். கேட்டா இன்னொரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை உன்கிட்ட சொல்ல முடியாமாப்ல அப்படின்னு நண்பர் இப்ப ஆரம்பிக்கிறார். உன்னோட ஜாமீனுக்கு, உன்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வருதுன்னு நினைச்ச, எல்லாம் நம்ம வேட்பாளர் அவர் கொடுத்த காசு தாங்கிறாப்ல. என்னோட இந்த செலவுகளுக்கெல்லாம் எதுக்குடா அவர் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, அன்னைக்கு ஏதோ உங்ககிட்ட ஒரு பார்சல் கொடுத்தாராவே, அந்த பார்சல் ரொம்ப முக்கியம் போல, அதுக்காகத்தான் அது எங்கன்னு நீ சொல்ற வரைக்கும் உன்னை நல்லபடியா பாத்துக்கணுன்றதுக்காக செலவு பண்ணதா எடுத்து சொல்றேன். சரிடா அதை எங்கடா வச்சுன்னு கேட்டா இவன் குழம்புறான். டேய் அன்னைக்கு உன் காதலியோட வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சது அந்த பார்சலை மறைக்கிறதுக்கு தாண்டா. அந்த பார்சல் எங்கடான்னு கேட்டா நிஜத்திலேயே அவனுக்கு தலையில அடிபட்டதெல்லாம் மறந்து போயிடுச்சு போல. அன்னைக்கு நீ தனியா பெனாத்திக்கிட்டு இருந்தேல்ல, அன்னைக்கு நான் வரும்போது டேபிள் மேல அந்த பார்சல் இருந்தது. அந்த பார்சலை நானே எதுக்கும் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாமேன்னு எடுத்துட்டு போயிட்டதா சொல்றாரு. சோ அந்த பார்சலை நல்லபடியா பசங்க மேனேஜ் பண்ணாங்கிறதுக்காக தான் அந்த ஆளு செலவு பண்ணிருக்காரோ என்னவோ. அப்புறம் ஆபீசர் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டதுனால நம்ம ஹீரோ வந்திருக்கிறா. ஆராதனோட கொலைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அப்புறம் 2 நாளைக்கு பிறகுன்னு அந்த 4-5 நாள்ல அந்த ஏரியாவுக்கு சம்பந்தமில்லாத யாராவது வந்து போனாங்களா, அவர்களோட மொபைல் ஏதாவது அங்க இருக்கிற சிக்னல்ஸ் டவர்ஸ் அதுல இருந்து ஏதாவது சிக்னலை எடுத்து பேசியிருக்காங்களா வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்ததுல அவளோட கொலை நடந்த அடுத்த 1 மணி நேரத்துல அங்க ஒரு புது நம்பர் ஆக்டிவேட் ஆயிருக்குது அந்த ஏரியால. அந்த ஏரியாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சிம் கார்டு ஒரு நம்பர் இது அப்படின்னு எடுத்து சொல்ல, அந்த நம்பர் யாரோடது அப்படின்னு கேட்க, நீயே பாரு அப்படிங்கிறாப்ல. அந்த நம்பருக்கு சொந்தக்காரரை உள்ள உட்கார வச்சிருக்காங்க. யார் யாதுன்னு பார்த்தா நம்ம வேட்பாளர் தான், அவரோட நம்பர் தான். அது போல விசாரிக்கும் போது ரெக்கார்டரை ஆன் பண்ணி வச்சுட்டு விசாரிக்கிறார். எதுக்கு கொலை பண்ணன்னு விசாரிக்கிறார். நான் எதுக்கு கொலை பண்ண போறேன், எனக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிறாரு வேட்பாளர். அப்ப ஏன்டா அந்த ஏரியால நீ இருந்தேன்னு கேட்டா, எந்த ஏரியா எப்ப பேசுறீங்கன்னு கேட்கிறாரு அவரு. அன்னைக்கு ராத்திரி 9:30க்கு அந்த ரயில்வே காலனி ஏரியால உன் போனு சுவிட்ச் ஆன் ஆயிருக்குது. அங்க இருந்து யாருக்கோ போன் பண்ணி இருக்கிற, அந்த ஏரியால இருந்த டவர்ல அந்த கால் ரிசீவ் ஆயிருக்குது. உனக்கு சம்பந்தம் இல்லாத அந்த ஏரியா பக்கத்துக்கு ஏன் போனன்னு கேட்டா, அந்த ஏரியால என் கட்சிக்காரர் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னாரு, அவரை பாக்குறதுக்காக போனதா சொல்றாப்ல. சரி, சம்பவம் அன்னைக்கு ராத்திரி 7 to 9 கொலை நடக்கிறதா சொல்லக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்துல நீ எங்கேயா இருந்த அப்படின்னு கேட்டா, நானும் என் கட்சி செயலாளரும் ஏதோ ஒரு அசம்பிளிக்காக போய்கிட்டு இருந்ததா சொல்றாரு. அன்னைக்கு ஏகப்பட்ட சேனல்ல அது லைவா வந்துச்சே, அந்த சேனல்ல நீங்க பார்த்தாலே நான் இருப்பேனே தெரியுமே உங்களுக்கு அப்படிங்கிறாப்ல அவரு. அந்த ஃபுட்டேஜை ஒரு போலீஸ்காரர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா சார் அவர் சொல்றது கரெக்ட், சம்பவத்தப்ப அவரு கட்சி செயலாளர் கூட அசம்பிளி சம்பந்தமான இதுல தான் இருந்தாருன்னு ஒருத்தன் வந்து காதுல கடிச்சிட்டு போறான். முதல் தடவை எங்க ஏரியா வந்திருக்கீங்க, அதனாலதான் கூப்பிட்டதும் ஏதோ ஒரு மரியாதைக்காக வந்து போயிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போதுமான அளவு சாட்சியம் இல்லாம இப்படி எல்லாம் என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறது சரியா படல, பாத்துக்கங்க அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. அவர் போகும்போது நம்மால ஒளிஞ்சுக்கிட்டான். இந்த வேட்பாளரும் கொலை செய்யல, ஆனாலும் இந்த கேஸுக்கு இந்த பைலுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு யோசிக்கிறாரு ஆபீசர். இப்ப இருக்கிற புது டெக்னாலஜிஸ் வச்சு ஒருத்தர் யாரு எங்க இருக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னு பல விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு போயிருப்பாரு நம்ம ஆபீசர் நம்ம ஹீரோ கிட்ட. நம்மால ராத்திரி தூங்கும் போதெல்லாம் அப்படியே பழச நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறான். ஏதோ ஒன்னு ஞாபகத்துக்கு வர போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடியாராம். அங்க இந்த ட்ராக் பண்ற போலீஸ்கார ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் போன் நம்பரும் டைமிங்கும் சொல்றேன்,
அதை வச்சு அந்த போனை ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். ஆபீசருக்கு தெரியுமான்னு கேட்க இவன் தெரியாதுன்னு சொன்னதும் அப்ப 5000 ரூபாய் செலவாகும் பரவாயில்லையான்னு கேறாரு அவரு. சரி தரேன்னு ஒத்துக்கிறான். அந்த டைமிங்ல அவன் சொன்ன நம்பர்ல என்ன பேசிக்கிட்டாங்கிற அந்த டேட்டா உட்பட எல்லாமே இப்போ கம்பெனிக்காரங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க போல, இந்த நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாம். சோ அப்படி அவங்க பேசிக்கிட்ட விஷயங்களை இவன் ஒரு கேசட்ல வாங்கிக்கிறான். அப்புறம் செலவு பண்ணி ஒரு துப்பாக்கியும் வாங்கிக்கிறான். அங்க பார்த்தா மும்பைல அந்த ஷிண்டேங்கிறவரை காட்டுறாங்க டாக்டர். அவர் கார்ல வந்து இறங்கும் போது நம்ம போய் அங்கதான் நிக்கிறான். யாருக்கும் தெரியாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். கண்ணாடி போட்டு தொப்பி போட்டு ஃபாலோ பண்ணிட்டே போறார். போற வழியிலேயே ஒரு நர்ஸை தட்டிட்டு போறாரு பாருங்க. பயபில்ல கேரக்டரே தப்பா தெரியுதே. நல்ல மாதிரி பேசிட்டு இருந்தா டியூட்டி முடிஞ்சு அவர் கார்ல ஏற பின்னாடி துப்பாக்கி முனையில நம்ம பய புடிச்சிட்டான். உன் வீட்டுக்கு வண்டியை ஓட்டுறா அப்படின்னு சொன்னதும் வேற வழி இல்லாம டாக்டரும் வீட்டுக்கு வண்டியை ஓட்டு போறார். இப்போ வீட்டுக்கு வெளியில வண்டி வந்து நிக்குது. வீட்டுக்குள்ள அந்த ஆளை கூட்டு போறான். அப்புறம் நேரம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வீட்டோட கதவை சாத்திட்டு வெளியில வரான். உள்ள என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு காட்டல. தம்ம பத்த வைக்கலான்னு பார்த்தா சிகரெட் இல்ல. சிகரெட்டை தூக்கி போட்டு சிகரெட் பெட்டியை எம்டி சிகரெட் பெட்டியை தூக்கி போட்டுட்டு பக்கத்து கடைக்கு போய் சிகரெட் வாங்குறான். அப்புறம் யாருக்கோ போன போடுறான். யாருக்கு போன் பண்ணிருக்கான்னு பாருங்க. நம்ம ஆபீசருக்கு போன போட்டு சார் சொல்லாம கொள்ளாம நான் மும்பைக்கு வந்துட்டேன், கேஸ் கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடுச்சுங்கிறான். நீங்க வாங்க நேர்ல பேசிக்கலாம்னு கூப்பிடுறான். சரின்னு ஆபீசர் ஒத்துக்கிறார். அதே சமயம் அங்க இவன் எதையோ நோட் பண்றான். என்ன நோட் பண்ணாங்கறத நமக்கு காட்டாம அங்க கட் பண்ணி 1 மாதத்துக்கு பிறகு அப்படின்னு காட்டுறாங்க. கண்ணா பின்னான்னு முன்ன பின்னன்னு கேஸ கதையை மாத்திட்டே போறாங்க பாருங்க. இப்போ 1 மாதத்துக்கு பிறகு அந்த சம்பவத்துல இருந்து 1 மாதத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம வேட்பாளர் சரக்கடிச்சிட்டு இருக்காரு. இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு நடக்குது போல. ரொம்ப ஆர்வமா நியூஸ பாத்துட்டு இருக்காரு வேட்பாளர். தான் இங்க தான் இருக்கிறேங்கிறத யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் புரியுதா அப்படின்னு போன்ல ஏதோ பேசிட்டு இருக்காரு வேட்பாளர். சோ இவர் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாம ரகசியமா தான் இருக்குது போல. வெளியில வண்டி வரத சத்தம் கேட்டுட்டு வெளியில வராரு. நம்ம பையன் தான் உள்ள அனுப்புங்கிறாப்ல. இவனும் ஹாய் சொல்லிட்டு உள்ள வரான். நான் இங்க தான் இருக்கிறேங்கிறத எப்படா நீ கண்டுபிடிச்ச? நானே உன்னை கூப்பிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்தேன்னு விசாரிக்கிறேன். உன்னை பெயில் எடுக்கிறதுக்கு உன் பசங்களுக்கு எவ்வளவு பணம் தள்ளி கொடுத்துருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாரு அவரு. அப்ப கூட நீ என்ன பார்க்க வரணும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு உனக்கு தோணல இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சார் அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பார்சலை ரொம்ப சூப்பரா மறைச்சு வச்சிருந்தடா, கில்டிடா நீன்னு பாராட்டுறாரு. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில இந்த வேட்பாளர் தான் முன்னிலை வகிக்கிறதாக நீ சொல்றாங்க. அப்புறம் கேள்விப்பட்டேன் அந்த போலீஸ்கார ஆபீசர் கூடயே சுத்தி திரியிறியா, உன் கேர்ள் ஃப்ரெண்ட கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வமா திரியிறியோ அப்படின்னு கேட்கிறாரு. உன் நண்பர்கள் சொல்லிதானா எனக்கு தெரிய வச்சு அப்படிங்கிறாரு. என்ன கூட சந்தேகப்பட்டு கூப்பிட்டான் அந்த ஆபீசர், விசாரிச்சான். ஆனா நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே, அப்புறம் என்ன பயங்கிறாப்ல. ஆனா எதுக்கு அவங்களை கொன்னேன்னு மூஞ்சில அடிச்சாப்ல நம்ம பய கேட்கிறான். அதே சமயம் நியூஸ்ல பார்த்தா 2ஆம் கட்ட வாக்கு எண்ணிக்கையில கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாரா நம்ம வேட்பாளர். அதை கேட்டதான் அவனுக்கு மூட் அவுட் ஆகுது. இவன் கேட்ட கேள்வியும் மூட் அவுட் ஆகுது. நான் எதுக்குடா அவளை கொல்ல போறேன், உனக்கு என்னடா பைத்தியமாடான்னு கேட்கிறாரு. நமக்குள்ள எதுக்கு மறைச்சுக்கிட்டு உண்மையை பேசுவோமே, உண்மையை சொல்லுங்கிறான். நான் ஏன்டா கொல்ல போறேன்னு தான் அவர் சொல்றாரு. இந்த பக்கம் இவ்வளவு குளறுபடியா போய்கிட்டு இருக்கிற அந்த கேஸை எப்படிங்க சால்வ் பண்ணீங்கன்னு ஆபீசர்ட்ட அந்த அம்மா கேட்க, நான் சால்வ் பண்ணல, எல்லாம் நம்ம ஹீரோ தான் சால்வ் பண்ணாங்கிறாரு அவரு. இப்போ அங்க இருந்து மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். டாக்டரை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்ல, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன பிறகு என்ன நடந்துச்சு நமக்கு அப்ப காட்டல இல்ல, இப்ப நமக்கு காட்டுறாங்க. உள்ள கூட்டிட்டு போய் சேர்ல உட்கார வச்சு ஏதோ அங்க பண்ண போறான். அதுக்குள்ள அங்க இருந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு கூட்டு போறாங்க. பிளாஷ்பேக்குள்ள மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். இது எங்க போறோம், இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வாங்க கார் வெளியில நிக்குதுன்னு நம்ம டாக்டர் போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார்ல, அந்த சமயத்துல அவருக்கு கால் வரும். கால்ல அந்த பக்கம் பேசினவங்க உங்க புள்ள இறந்துட்டாங்கிற அந்த சோக செய்தியை சொல்றாங்க. தான் புள்ள இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டுட்டு தான் இவன் கிளம்பியிருப்பான் போல. நம்ம ஹீரோ 5000 ரூபாய் கொடுத்து போலீஸ் கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்ல குறிப்பிட்ட நம்பரை கொடுத்து அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அந்த காலை கண்டுபிடிச்சு ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுல போலீஸும் கொடுத்துருக்குது. சம்பந்தப்பட்ட நெட்வொர்க் கிட்ட பேசி அந்த காலை ரெக்கார்டிங்க கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க போல, கொடுத்துருப்பாங்க போல. இம்புட்டும் 5000 ரூபாய் செலவுல முடிஞ்சு போச்சு. கேட்டேல்ல, உன் புள்ள இறந்து போயிட்டான், அந்த கால்ல வந்த செய்தி அதுதான். நிறைய கேஸ் இருந்துச்சு அதனால வந்தேன்னு நீ போய் சொன்ன, இப்ப பேசலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உன் புள்ளையே செத்துட்டான், சரியான நேரத்துல கிட்னி கொடுக்கலங்கிற கோவத்துல அவங்கள கொன்னுட்டேன் அப்படிதானே அப்படின்னு விசாரிக்கிறார். அன்னைக்கு போலீஸ்காரங்க கிட்ட உன் புள்ள இறந்த விஷயத்தை ஏன் சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். உண்மையை சொல்லு அப்படின்னு விசாரிக்க அவர் பயப்படுறாரு. இப்பதான் உண்மையை சொல்றாப்ல. ஆராதனோட கிட்னி தான் பையனோட கிட்னியோட மேட்ச் ஆகுதுங்கிற விஷயத்த முன்னாடியே இவர் தெரிஞ்சுக்கிறார். தான் பையனோட கிட்னிக்காக பல ப்ரொஃபைல் எல்லாம் தேடி பார்த்திருக்கிறார். எதுவுமே மேட்ச் ஆகல. பிளட் குரூப் மேட்ச் ஆனா HLA கம்பேட்டபிலிட்டி ஏதோ சொல்றாங்க, அது மேட்ச் ஆகுறது இல்லையா. அது மேட்ச் ஆச்சுன்னா ஹெல்த் ப்ரொஃபைல் கிரைட்டீரியா மேட்ச் ஆகுறது இல்லையா. என்னடா பண்றதுன்னு தலையை பிச்சிட்டு இருந்திருக்கார். அப்பதான் ஆராதனோட ப்ரொஃபைல பாத்துருக்கார். ஷட்டில்காக்கு சம்பந்தமா ஷட்டில்காக்கு டோர்னமெண்ட் எல்லாம் போகும்போது மெடிக்கல் செக்அப் எல்லாம் எடுப்பாங்க போல, அப்படி வந்த ப்ரொஃபைல் அது. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மூளையில கட்டி இருக்குங்கிற மேட்டர் எல்லாம் அப்புறம் தான் இவருக்கு தெரிய வருது அவங்க அம்மாவை பத்தி. ஆராதனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். சோ இந்த பையன் ஆராதனாவோட பையங்கிறாப்ல முறைப்படி வந்துருவான். கண்டபானிக்க இஷ்டத்துக்கு கிட்னியை யார்ட்ட வேணாலும் இருந்து எடுத்து யார்ட்ட வேணாலும் பொறுத்தலாம் முடியாது. ரொம்ப நெருங்கிய உறவா இருந்தா மட்டும்தான்
தான் கிட்னி இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியும். இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கிட்னி இல்லாத அந்த பையனுக்கு அம்மாவாயிடுவா. சோ அம்மா பையனுக்கு கிட்னி கொடுக்கறதுல சட்டை எதுவும் சொல்லாது. இதுதான் இவனோட திட்டம். அவங்க நோ சொல்ல முடியாதபடி ஒரு சூழலை உருவாக்கி அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பாரு. அம்மா யோசிச்சிருப்பாங்க, பொண்ணுகிட்டயும் சொல்லிருப்பாங்க, எதுக்கு இவரை கட்டிக்கிட்டு வேண்டாண்டி அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இவளோ யாரையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம், அதுக்கு இந்த மாதிரி நல்லவரை கட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருப்பா. கல்யாணம் ஆன ஒரே வாரத்துல இந்த கிட்னியை மாத்திர அறுவை சிகிச்சையை பண்ணணும்னு பேப்பர் ஒர்க் எல்லாம் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாப்ல. ஆனா கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அவர் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் ஆராதனோட அம்மா பாத்துறாங்க. என்னதுங்க இது அப்படின்னு இந்த அம்மா விசாரிக்கும் போது, இங்க பாருங்க, ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்கு ஒரு கிட்னியே போதுமானது, 2 கிட்னி அவசியமே இல்ல. உங்க பொண்ணு ஒரு கிட்னி கொடுக்கறதுனால என் புள்ள நல்லபடியா வந்துருவான், உங்க பொண்ணுக்கும் ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்ல, சந்தோஷமா நிம்மதியா வாழலாம், வசதியா வாழலாம், ஒன்னும் ஆகாதுமா அப்படின்னு அவர் சொல்ல. ஆனா என் பொண்ணோட ஸ்போர்ட்ஸ் கரியர் என்ன ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளானுங்கிறது அந்த பொண்ணோட லட்சியமே. இப்போ ஒரு கிட்னியை கொடுக்கறதுக்காக ஆபரேஷன் அது இதுன்னு பண்ணி பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ்ல பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிற என் பொண்ணோட கனவு என்ன ஆறுது அப்படின்னு இந்த அம்மா கேட்க, இங்க பாரு, சாதாரண விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் தான் அது, அதை விளையாடலன்னா ஒன்னும் ஆயிட போறது இல்ல, என்ன செத்தா போறா உன் பொண்ணு, இங்க ஒருத்தனோட உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்குது, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்களாக்கும். இங்க பாருங்க, அப்பா இல்லாத புருஷன் இல்லாத உங்க குடும்பத்துல இப்ப நான் உள்ள வந்துட்டேன்னா வீட்டுக்கு ஆம்பளை ஆயிடுவேன், வீடு வசதி வாசல்னு எல்லாமே என்கிட்ட இருக்குது, சூப்பரா நீங்க செட்டில் ஆயிடலாம், இந்நேரத்துல கேவலம் அந்த பேட்மிண்டன் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன ஃபேவர் தானே உங்களுக்கு, உங்களோட அந்த மூளை அறுவை சிகிச்சை எல்லாம் 5 பைசா காசு வாங்காம ஃப்ரீயா மத்தாம பண்ணி கொடுத்தேன் நானே, இதை கூட செய்ய மாட்டியாமா அப்படின்னு கேக்குறாரு. இப்படி அவங்க பேசிட்டு இருந்ததை ஆராதனாவும் கேட்டுட்டா போல. கல்யாணத்துக்கு முந்தின நாளே அம்மாவும் பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்கன்னா இந்த ஆளு சொன்னதெல்லாம் போய், பொண்டாட்டி அந்த அம்மா மாமியார்னு சொன்னதெல்லாம் போய், அதை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ஒரு தம் போட்டு வந்துறேன்னு சந்தோஷமா தம் அடிக்கிறதுக்கு வெளியில வந்துட்டான். அப்புறம் அவனுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது, விறுவிறுன்னு உள்ள வரா. துப்பாக்கியை வேற டேபிள்லயே வச்சுட்டு போயிருப்பாப்ல. துப்பாக்கி எடுக்கலாமா வேணாமான்னு டாக்டர் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஆளு மறுபடியும் அங்க வந்துடுறான். இங்க பாரு, உன் பையன் கிட்னி கிடைக்காம இறந்துட்டான், காரணம் இவங்க தானே, இவங்க மேல உனக்கு கோவம் வரலையா, அந்த கோவத்துல நீ தானே கொண்டு இருக்கணும்னு விசாரிக்கிறான். இல்ல கொல்லலங்கிறாரு டாக்டர். சரி, நீயா கொண்டு இருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா காசு கொடுத்து யாராவது செய்ய வச்சிருக்கலாம், இல்ல உனக்கு பின்னாடி வேற யாராவது இருக்கலாம், யாரை வச்சு இந்த கொலையை பண்ணனு கேட்கும்போது அவர் அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிக்கிறார். சொல்றியா சுடவான்னு கேட்க பயந்துகிட்டு சொல்றேன்னு ஒத்துக்கிறார். அதே சமயம் தலையில யாரோ ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. இங்க பார்த்தா மறுபடியும் வேற ஒரு டைமிங் வராங்க பாருங்க. நம்ம வேட்பாளர்கிட்ட நீ தானையா கொன்னனு கேட்க, நான் கொல்லல, கொலை நடந்த சமயத்துல நான் அங்க இல்லவும் இல்ல அப்படிங்கிறாரு. அப்போ இங்க பாரு, நான் கேட்கிற கொலை ஆராதனோட கொலையை பத்தி இல்ல, உங்க தம்பி முன்னாவ நீங்களே ஏன் கொன்னீங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறேன். நமக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்குது. ஆளு கொஞ்சம் மிரண்டு போறாப்ல. அங்க இருந்து கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். ஒரு சாமியார் கிட்ட போய் எனக்கு பதவி யோகம் இருக்கிறதா, இந்த தடவை பதவி கிடைக்குமான்னு கேட்டிருப்பான்ல. அப்ப அந்த சாமியார் என்ன சொல்லிருப்பாருன்னா, ஜாதகத்தெல்லாம் புரட்டி எல்லாம் பார்த்துட்டேன், உங்க அப்பாவோட வாரிசுகள்ல ஒருத்தருக்கு பதவி யோகம் இருக்குன்னு வருது அப்படிங்கிறாப்ல. எங்க அப்பாவோட வாரிசுனா நான் இருக்கிறேன், என் தம்பி இருக்கிறான், அப்ப எனக்கு அந்த பதவி கிடைக்குமா இல்ல என் தம்பிக்கு அந்த பதவி கிடைக்குமான்னு இவன் யோசிக்கிறான். பாரு, 2 வாரிசு இருக்கிறதுனால தானே இந்த கேள்வியே வருது, ஒரே ஒரு வாரிசு தான் உயிரோட இருக்குன்னா பதவியும் உனக்கு தானே அப்படிங்கிறாரு சாமியார். அப்ப புரிஞ்சுக்கிறான், ஒரே ஒரு வாரிசு இருக்கணும்னு உச்சா போய்கிட்டு இருக்கும்போது தம்பி முன்னாவ கழுத்தறுத்து கொன்னது அண்ணன் நம்ம வேட்பாளர் தான். இந்த கொலைய வேட்பாளருக்கு வேண்டாத நரசிம்மணி யாரோ ஒருத்தர் இருக்கிறார் போல, அந்தாள் தான் பண்ணாங்கிறாப்ல. அவன் சம்பந்தப்பட்ட காப்பு கீப்பு என்னத்தையோ போட்டு அந்தாள் மேல பழிய போட்டு அவன் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு அவனையுமே கொண்டு இருக்கிறாப்ல. எல்லாமே இந்த பதவிக்காகத்தான். நல்லபடியா கொலை பண்ணிட்டேன்னு சாமியார்ட்ட போய் நிக்கும் போது, இங்க பாரு, உங்க அப்பனோட வாரிசுக்கு பதவி கிடைக்கும்னு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும், ஆனா உங்க அப்பன் வேற யாரையாவது கட்டிக்கிட்டோ வச்சுக்கிட்டோ அது மூலமா யாராவது குழந்தை பிறந்திருந்தா அப்போ இந்த பலன் அவர்களுக்கு போய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால விசாரிச்சு மிச்சம் மீதி இருந்தா எல்லாத்தையும் முடிச்சு விடுன்ட்டாரு சாமியார். அப்புறம் தான் அப்பாவை போய் பார்த்துட்டு, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஒரு சித்தி இருக்கிறதா நீ சொல்லிருக்கிறியே, அவங்க யாரு என்னங்கறத சொல்லுங்க, அவங்கள நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், உன்னோட கடைசி நாள்ல நீ நிம்மதியா இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு நல்ல விதமா கேட்டிருக்க. அப்பாவும் கையாட்டி இருக்கிறார். அவர் காட்டினதை நம்மளும் கவனிக்கிறான். பார்த்தா சித்தி கூட அப்பா எடுத்த போட்டோ ஒண்ணு, பழைய போட்டோ, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ ஒண்ணு இருக்கும். நம்ம ஆராதனோட அம்மா. அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஹீரோயின் ஆராதனோட அப்பா தான் இந்த வேட்பாளரோட அப்பாவும் கூட. 25 வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளரோட அம்மா தனக்கு போட்டியா ஒரு சக்காலத்தி வரப்போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சே கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்களாம். குழந்தையை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா தப்பிச்சு போயிடுச்சு போல. அப்புறம் தலைமுறையாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்கள கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணி வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கிறாரு வேட்பாளர். ஆனா அவர் அங்க இறங்குறதுக்கு முன்கையால யாரோ அவங்க 2 பேரையும் கொலை பண்ணி போட்டிருக்காங்க போல. அதை பார்த்து இவருக்கே ஷாக்கு. என் கையால கொலை பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனா வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு இவன் போன்ல கேட்க, சாமியாரு, உன் கையால கொலை நடக்கலனாலும் பரவாயில்ல, கொலைக்கான அந்த வெப்பனை, அந்த ஆயுதத்தை நீ கையில எடுத்துக்கோ, நான்
பூஜை பண்ணி அதற்கான பலனை உனக்கு கிடைக்கிறாப்ல பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உன் தம்பியை கொல்றதுக்கு பயன்படுத்தின ஆயுதத்தோட இப்ப ஆராதனாவை கொலை பண்றதுக்கு பயன்படுத்தின ஆயுதத்தையும் எடுத்து வச்சுக்கன்னு சொன்னதும் அதை எடுத்து வச்சிட்டு இருக்கான் போல. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு பிறகு ரைடு வரப்போகுதுன்னு ஒரு கால் வந்தது. இப்போ தம்பியை கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஆராதனாவை கொலை பண்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதங்கள் அதை பூஜைக்காக இவன் பத்திரமா வச்சிட்டு இருந்தது. இது போலீஸ்காரங்க கையில கிடைச்சா பிரச்சனை ஆயிருமேனு யோசிக்கிறார். எங்க ஒளிய வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீ வந்த. உன்கிட்ட அந்த பார்சலை கொடுத்து பத்திரமா வையின்னு நான் தான் சொன்னேன். இந்த எல்லா உண்மையும் இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஏதோ ஒரு பைத்தியக்கார சாமியார் சொன்னதை கேட்டு சொந்த தம்பியவே ஏன்னா கொன்னீங்க அப்படின்னு இவங்க கேட்க, அதே சமயம் 5வது சுற்று வாக்கு எண்ணிக்கையில வேட்பாளர் தான் முன்னிலையில் இருக்கிறதா நியூஸ்ல ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்குது. டே முட்டாள், ரிசல்ட்ட பார்த்தேல, நான் தான் இப்போ அதிக மெஜாரிட்டியில ஜெயிக்க போறேன் தெரியும்ல, சாமியார் சொன்னது உண்மைதான்டா அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறதா சொல்றாரு. பதவிக்காக இவ்வளவு கீழே போகணுமான்னு கேட்க, அரசியல்ல இதெல்லாம் சாதாரண அப்பாங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாரு. சரி எது எப்படியோ உன் கேர்ள் ஃப்ரெண்டை நான் கொலை பண்ணல, தெரிஞ்சுக்கிட்டே இல்ல அப்படின்னு கேட்கிறார். ஒருவேளை நீங்க போகும்போது என் கேர்ள் ஃப்ரெண்ட் உயிரோட இருந்திருந்தா அப்போ உங்க கையால கொலை பண்ணிருப்பீங்க தானே அப்படின்னு இவன் திரும்ப கேட்க, ஆமாடா கொண்டு இருப்பேன் தான். ஆனா இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன கொல்ல போறியா? என்ன கொன்னா என்ன ஆகும் தெரியும்ல, இங்க இருந்து உன்னால உயிரோட வெளியில போக முடியுமா அப்படின்னு கேட்க, அங்க கட் பண்ணி டாக்டரோட வீட்டுல நம்ம ஹீரோ தலையில அடிச்சு யாரோ மயக்கமடைய செஞ்சாங்கல்ல, அவங்க யாருங்கிறத இப்ப நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா டாக்டரையும் கட்டி போட்டு நம்ம ஹீரோவையும் கட்டி போட்டு முன்னாடி ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கா. இது என்னடா புது கேரக்டரா இருக்கேன்னு நமக்கே ஷாக்கிங்கா இருக்குது. சரி அங்க இங்க ஏன்டா அலைஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கிற? நானே சொல்றேன், ஆராதனாவையும் அவங்க அம்மாவையும் கொன்னது நான் தான்டா அப்படின்னு இன்னொரு கேரக்டர் வந்து நிக்குது. என் பிள்ளைக்கு கிட்னி கிடைக்கல, கிட்னி மேட்ச் ஆகல, அவன் ஜாக போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னையே சுட்டுக்கிட்டு நான் சாகலான் இருந்தேன். அப்பதான் என் புருஷன் இந்த டாக்டர் ஒரு மேட்ச் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த நல்ல செய்தியை என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு அந்த பிளாஷ்பேக்கு போறோம். ஓ, டாக்டரோட பொண்டாட்டி தானே அது. அப்புறம் இந்த அம்மா தான் ஏகப்பட்ட மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டிருக்குது. அடிக்கடி செக்கப்புக்கு அவங்க அம்மா இங்க தான் வராங்க போல. அப்படி யதார்த்தமா செக் பண்ணும்போது மூளையில கட்டி இருக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுவோம். இந்த மேட்டரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி கட்டியை ரிமூவ் பண்ணி லட்சாதி லட்சம் செலவு பண்ணி செய்ய வேண்டிய இந்த ஆபரேஷனை ஃப்ரீயா பண்ணாப்ல ஒரு நாடகம் ஆடுவோம், காசே வாங்காம நீ ஆபரேஷன் பண்ணாப்ல இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சூப்பர் திட்டத்தையும் போட்டு கொடுத்தது இந்த அம்மா தான். இந்த கேப்புக்குள்ள நான் உனக்கு விவாகரத்து கொடுத்துருவேன். அப்புறம் அவங்க உனக்கு நன்றி தெரிவிக்கிற தருணமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு பையன், அந்த பையனை தனிமரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பா, நீ வேற அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கிற. எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியுமான்னு கேட்டா பொண்ணு ஒத்துக்க மாட்டா. என் பிள்ளைக்கு அம்மாவா இருக்க முடியுமான்னு கேட்கும்போது பொண்ணு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேளுன்னு சொன்னது இவதான். அவ்வளவு பர்ஃபெக்டா எல்லா பிளானையும் நான் போட்டு வச்சிருந்த இடத்துல இவன் பண்ண இந்த தப்புனாலதான் எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு சொந்த புருஷனையே திட்டிக்கிட்டு இருக்கிறா. கல்யாணத்துக்கு முன்னாடியே கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்காக பேப்பர் ஒர்க்கெல்லாம் அட்வான்ஸா பண்ணி வச்சாரு. அது ஆராதனாவோட அம்மா கிட்ட மாட்டிக்கிச்சு. அதுதான் இவங்க பிளான்ல இருந்த மிகப்பெரிய சொதப்பல். என்ன அம்மா கட்டி போட்டு வச்சிருக்கிற, என்ன அவுத்து விடு அப்படின்னு டாக்டர் கெஞ்சிராப்ல. டேய் ஆயம் முறாங்குது அந்த அம்மா. எவ்வளவு வேலைய அழகா திட்டம் போட்டு உனக்கு கொடுத்தா கடைசியில சொதப்பி விட்டு புள்ளையோட சாவுக்கு காரணமாயிட்ட. சரி இப்போ ஒருத்தன் துப்பாக்கியை காட்டு மிரட்டினதும் பொண்டாட்டியோடைய எவ்வளவு ரகசியங்களையும் ஒண்ணு விடாம ஒப்புச்சிட்ட. அப்புறம் எதுக்குடா உன்னை உயிரோட வச்சிருக்கணும் அப்படின்னு அவ கேட்கிறா. அப்புறம் சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்துங்கிறதையும் விளக்கி சொல்றா. அன்னைக்கு ஜோரா மழை, உள்ள அம்மா மெழுகு ஏத்தி சாமி கும்பிட்டு இருக்காங்க. வெளியில கதவை தட்டுற சத்தம். யாருமான்னு கேட்டு கதவை திறந்தா, ஐயோ மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ விறுவிறுன்னு உள்ள வந்துட்டா. யாருங்க நீங்க, இவ்வளவு மழையில நனைஞ்சுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு விறுவிறுன்னு உள்ள வரீங்க அப்படின்னு கேட்க, நான் தான் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து அந்த டாக்டரோட பொண்டாட்டின்னு வந்து உட்கார்றா. என்ன உங்க பொண்ணை காணோம் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு பேக ஓபன் பண்றா. உள்ள டவல் எல்லாம் நீட்டா எடுத்து வந்திருக்கா பாருங்க. டவல் எடுத்து ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. நீங்க எதுக்காக வந்திருந்தாலும் அது இங்க கிடைக்காது, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஒரு அம்மாவா என் கஷ்டம் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் உங்ககிட்ட பேசி பார்க்கலான்னு வந்திருக்கிறதா சொல்றாங்க. எவ்வளவோ கோயில் குளம்னு போய் தேவாலயங்கள் போய் கடைசியா எனக்கு புள்ள பிறந்தான். என் பிள்ளைக்காக என்னோட கரியரை, என் கிட்னிய, என் கல்யாணத்தன்னு எல்லாத்தையும் கூட தியாகம் பண்ணேன். ஆனாலும் என் பிள்ளைய என்னால காப்பாற்ற முடியல. ஒருவேளை உங்க பொண்ணு ஒரு கிட்னியை கொடுத்திருந்தான்னா இந்நேரம் என் புள்ள நல்லபடியா உயிரோட இருந்திருப்பான். இப்படி இந்த அம்மா கேள்வி கேட்க, பதிலுக்கு ஆராதனோட அம்மா, உங்க பிள்ளைய காப்பாற்றணும்னு நீங்க நினைக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா அதுக்கு பலியா என் பொண்ணை கேட்கறது எந்த விதத்துல நியாயம்னு அவங்க கேட்கறது நியாயமா தான் படுது. ஒரு கிட்னியை கொடுத்தா என் பொண்ணோட கனவு நாசமாயிடும். என் பொண்ணோட கனவை சாடிக்கிறதும் என் பொண்ணை சாடிக்கிறது ஒண்ணுதான். அந்த லெவலுக்கு அவ ஸ்போர்ட்டை விரும்புறா. நீங்களும் உங்க புருஷனும் டாக்டர் தானே, ஒருத்தவங்களோட விருப்பத்தோட தான் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உங்களோட தொழில் தர்மம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? நீங்க சத்திய பிரமாணம் எடுக்கலையான்னு கேட்கும்போது சுத்தில எடுத்து ஓங்கி ஒரு ரெடி கிளவுஸை மாட்டி பக்கா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. அந்த அம்மா ஏத்தி வச்ச மெழுகுவத்தி இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குது. என் பையனோட உசுரை விட உன் பொண்ணோட லட்சியம் பெருசா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு எத்து. என்னம்மா மழை பெஞ்சிட்டு இருக்குது, கதவை திறந்து வச்சிருக்கிறியேன்னு வெளியில நினைஞ்சுக்கிட்டே உள்ள வருவா. பார்த்தா அம்மா அடிபட்டு கீழே உசுருக்கு போடாடி
ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் நாடி துடிப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறா. நாடி துடிப்பு இல்ல. ஒளிஞ்சிட்டு இருந்த இந்த அம்மா வந்து சுத்தியலால ஓங்கி ஒரு இடி, அடுத்து இன்னொரு அடி. கேவலம், பேட்மிண்டனுக்காக ஒரு விளையாட்டுக்காக என் பிள்ளைக்கு கிட்னி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, இப்போ 2 கிட்னியை வச்சுக்கிட்டு செத்து போடின்னு சொல்லி 3வது அடி. அவ்வளவுதான். இப்படித்தான் அம்மாவும் பொண்ணு இறந்து போனாங்க போல தெரியுது. நம்ம ஹீரோ லட்சியத்துக்காக போராடுறவங்க இந்த உலகத்துல எண்ணி பாத்திரலாம். அவ்வளவு வெகு சில பேர் தான் இருக்கிறாங்களா. அப்பேற்பட்டவங்கள போய் காப்பாத்துறத விட்டுவிட்டு கொன்னு போட்டிருக்கேடி பாவின்னு கேட்பான். நான் செஞ்ச தப்பான இந்த அம்மா கேட்க ஒரு 10 நிமிஷம் ஒரு பையனுக்கு அம்மாவா இருந்தில்ல, அத அந்த உணர்வை தள்ளி வச்சுட்டு நீ யோசிச்சு பார்த்தா நீ பண்ணது எப்பேற்பட்ட கொடுமைன்னு உனக்கு புரியும்னு சொன்னதும் இவன் முகத்துல ஒரு லைட்டா ஒரு மாற்றம் தெரியும். இருந்தாலும் அதுக்கு மேல மாற்றத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிப்பா. பார்த்தா அதுல தோட்டாவே இல்ல. நான் இங்க வந்தது யாரையும் கொலை பண்றதுக்காக இல்ல, உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனாலதான் தோட்டாவே இல்லாம துப்பாக்கி கொண்டு வந்து வச்சதா சொல்றான். தோட்டாவை அவன் ஏற்கனவே எடுத்து வச்சிருப்பான். உடனே இவ துப்பாக்கியை திருப்பிட்டு அடிக்க வருவா பாருங்க. டேபிள்ல ஒரு எத்தி அப்படியே சேரோட பின்னாடி வந்து விழுந்து கட்ட அவுத்துருவான். அடிக்க வந்து அவளை பிடிச்சு தள்ளி விடுவான். அப்போ அவ தன்னைத்தானே சுட்டு சாகிறதுக்காக அன்னைக்கு தான் பிள்ளைக்கு கிட்னி கிடைக்காதோன்னு நினைச்சுக்கிட்டு சூசைட் பண்ண போனா இல்லையா, அப்ப டிராயர்ல வச்சிருந்த துப்பாக்கி இருக்கும், அதை எடுக்கிறா. நம்மால அதுக்குள்ள தோட்டாவை லோடு பண்ணி சுட்டுறாங்க. பொறுமையா அவளை கட்டி போட்டு பால் போட்டு பிரெட்டை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட பேசிட்டு இருக்கிறான். துப்பாக்கியால சுட்டான்ல, ஷோல்டர் கிட்ட குண்டடி பட்டிருக்குது அவளுக்கு. நீ பண்ண அந்த பாவத்தோட வலி என்னங்கிறது உனக்கு இப்ப புரியாது. ஜெயில உனக்கு நிறைய நேரம் இருக்கும் யோசிக்கிறதுக்கு, அந்த வலியை உணர்றதுக்கு. அப்ப புரியுண்டிங்கிறாப்ல. இப்படித்தான் அவன் வெளியில வந்திருப்பான். தம் அடிக்காமன்னு பார்த்தா தம்மு காலியா இருக்கும். வெத்து பெட்டியை தூக்கி போட்டுட்டு தம் அடிக்க அந்த பக்கம் போயிருப்பான். அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போதுதான் எதையோ பார்த்து ஷாக் ஆவான்னு நம்ம பார்த்தோம்ல, அப்பதான் கால் பண்ணி நம்ம ஆபீசருக்கு போனை போட்டு, சார் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம மும்பைக்கு வந்துட்டேன், சாரி சார், கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சால்வ் பண்ணியாச்சு, நீங்க மும்பைக்கு வாங்க அப்படின்னு நம்ம ஆளு கூப்பிட்டு இருப்பான். அதோட மட்டும் இல்லாம அந்த டாக்டரோட பொண்டாட்டி தான் இது எல்லாமே பண்ணது, வீட்டுல அவளை நான் கட்டி வச்சிருக்கிறேன், நீங்க சீக்கிரம் வாங்க நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாப்ல. போன்லயே டாக்டரோட பொண்டாட்டி தாங்கிறத இவன் சொன்னது நல்லதா போச்சு. ஏன்னா அடுத்து நடக்க போற கதையை கவனிங்க. ரோட்ல ஒரு குழந்தை பலூன் வச்சு விளாண்டுட்டு இருக்கும். அந்த பக்கம் லாரி வந்துகிட்டு இருக்கும். அதை கவனிக்காம குழந்தை ரோட்டுக்கு மத்தியில ஓட ஏன்னு கத்தி பார்த்திருப்பான். குழந்தை கவனிக்கல. வேகமா ஓடி போய் குழந்தைய ஜம்ப் பண்ணி பிடிச்சு இந்த பக்கத்துல வருவாங்க. ஓ, குழந்தைய காப்பாத்திட்டான் போலதான் தெரியுது. இந்த பக்கம் நம்ம வில்ல வேட்பாளர் என்ன கொன்னுட்டு அவ்வளவு ஈஸியா இங்க இருந்து உன்னால வெளியில போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவசியமே இல்லனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இந்த பக்கம் பார்த்தா குழந்தைய காப்பாத்தின பிறகு உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை ஆராதனான்னு சொல்லும். இவனோட காதலியுடைய பேரு, நம்ம ஹீரோயினோட பேரு ஆராதனா. குழந்தைய காப்பாத்துவான். ஆனா அடுத்த நொடி லாரி இவனை அடிச்சிருக்கும். அந்த விபத்துல பின்னந்தலையில பயங்கரமா அடிபட்டு சம்பவ இடத்திலேயே நம்ம ஹீரோ இறந்து போயிருப்பார். அப்போ நம்ம வேட்பாளர் கூட பேசிட்டு இருக்கிறது எஸ் நம்ம ஹீரோவோட ஆத்மா தான். வேட்பாளரோட டிராயர்ல இருந்த துப்பாக்கி கூட தானா வெளியில வரும். அந்த துப்பாக்கியை உடனே அவன் எடுப்பான் சுடுறதுக்கு. ஆவியை இவங்கிட்ட சுட முடியும். இவனோட கையை கண்ட்ரோல் பண்ணி துப்பாக்கியை அந்த பக்கம் திருப்பி நெத்தி பொட்டுல வச்சு நியூஸ்ல இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கையில வேட்பாளர் ஜெயிச்சிட்டதா நியூஸ் வர, அதே சமயம் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு அந்த ஆளு செத்தும் போறான். எதுக்க பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இல்ல. அப்ப ஹீரோட ஆத்மா தான் இதெல்லாம் பண்ணிருக்குது. இந்த கேஸ் வேலை எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ஆபீசரு அந்த புது பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க, எது சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா இந்த வேட்பாளர் லெஃப்ட் ஹேண்டடா. ஆனா அவரு துப்பாக்கியால சுட்டுக்கிட்டது ரைட் ஹேண்டை வச்சு தான் சுட்டுட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி இது சூசைட் ஆகும்? வேற ஏதாவது நடந்திருக்கும்னு அவ யோசிக்கும் போது உயரதிகாரி சிரிக்கிறார். அத்தோட படத்தை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. ஏன்னா அவனா சுட்டுக்கிட்டு சாகல, உள்ள இறங்கி அவன் கையை கண்ட்ரோல் பண்ணி சாகடிச்சது சாட்சாத் நம்ம ஹீரோ தான். அங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு யூடியூபர் பேய்களை பத்தி ஒரு மேட்டர் சொல்லுவார்ல, அதுல அவர் சொன்ன முக்கியமான மேட்டரை கவனிக்கலாம். யார் மேல அதிக காதலோ இல்ல கோவமோ இருக்கிறதோ அவங்களால இறந்து போனவங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோயினோட ஆவி ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி வந்ததுக்கு காரணம் காதல். ஆனா வேட்பாளருக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஆத்மா வந்து நின்னதை அவர் பார்த்ததுக்கு காரணம் அவர்களுக்கிடையே இருந்த அந்த கோபம். நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். அப்டேட் இல்ல இந்த படம் வேணுமா வேணாமாங்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்ல அடிக்கடி போல் மாதிரி கூட ரன் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.